சீர்வரிசைங்கிறது நான் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒன்று. அதை எதிராளிகள் இவங்களால எவ்வளோ முடியுமோன்னு சொல்லி ஏற்றுக்கிற மொழியை டிமாண்ட் பண்ணக்கூடாது. டிமாண்ட் இருக்கக்கூடாது. ஆசையாக கொடுக்குறோம், அன்பாக வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. சீர் அளவாக பார்க்கக்கூடாது, அதை ஒரு உணர்வாக பார்க்கணும். அந்த சீர்வரிசையில் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி இதை திருத்திக்கலாங்கிறத என்னவா இருக்கு. சீரை பார்த்துட்டு இங்கே மரியாதையை குறைக்காதீங்க, அதுதான் நான் வேண்டுகோளாக கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். சீர்வரிசைகள் கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது. வேற சார் இது வரதட்சணையோட அடுத்த பாகம் சார். சீரருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, வரதட்சணையோட பார்ட் 2 தான் நான் ஆணித்தரமா இங்க சொல்லுவேன். சீர்வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பும் போது அந்த பொண்ணு மேல நீங்க ஒரு ரேட் எழுதுறீங்க. 100 பவுனுங்க இந்த பொண்ணு இந்தாங்க. சீர்வரிசை அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வரதட்சணை சொன்னீங்களா, சீருக்கு சொன்னீங்களா? சீர்வரிசை கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறான்னு ஒன்று புரிஞ்சுங்க. எப்பயுமே மாமனாருக்குள்ள ஒன்றும் ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ எதுவும் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணு போய் ஃப்ரிட்ஜு போடுற நேரத்தில் மாமியார் சொல்லும், ஏம்மா நேற்று சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காத, ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சுன்னா அங்கே தான் வேலை ஆக்கணும். அப்போ என் மகன் எங்கே போய் வைக்கும்? சார் என் தம்பி கல்யாணம் பண்ணான், பைக்கு கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, எல்லாமே ஒரு 200 ரூபாய் நகை ஓட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என் தம்பி நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா பைக் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டா அதாவது காலம் மாறியும் இதெல்லாம் சீருன்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இவங்க எல்லாருமே சொல்றது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்படின்னா நீ இதை பண்ணியே ஆகணும். இப்போ தாய்மாம ஒரு எக்கனாமிக்கலா டவுன்வர்டா இருப்பான், அவனை போயிட்டு நீ 100 பவுன் செஞ்சுதான் ஆகணும், 1000 பவுன் செஞ்சுதான் ஆகணும், அவன் எப்படி செய்வான்? அவர் சொன்னார் இல்லையா 101 ரூபாய் கொடுத்தா கூட போதுன்ட்டு. இதுவே அவருக்கு ஒரு பையன் இருந்து வர பொண்ணு 101 ரூபாய் வந்தா சார் நீங்க சேர்த்துப்பீங்களா சார்? சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டுமே இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்றது அப்பா அம்மா பொண்ணு அனுப்பும் போது இவ்வளோ சீரு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்போ அவங்க செய்யலைன்னா காலம் முழுக்க அந்த பொண்ணை சொல்லியே சாவடிச்சிருவாங்க. நீ கொண்டு வரல இந்த சீர், நீ கொண்டு வரல. அது மட்டுமே இல்லை, ஒரு பையன் பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சீர் செய்யலைன்னு சொல்லி அந்த பையனையும் பொண்ணையும் கொடுமைப்படுத்துவாங்க. இதை தான் நான் ஆணித்தரமா இங்க சொல்லுவேன். சீர்வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பும் போது அந்த பொண்ணு மேல நீங்க ஒரு ரேட் எழுதுறீங்க. 100 பவுனுங்க இந்த பொண்ணு இந்தாங்க. சீர்வரிசை அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வரதட்சணைக்கு சொன்னீங்களா, சீருக்கு சொன்னீங்களா? சீருக்கே அவங்க பண்றாங்க சார். இது இப்போ இவங்க சொன்னாங்களா தாய்மாமன் எனக்கு இதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்ட்டு, அந்த வாங்குற இடத்துல இருக்க அவங்களே எனக்கு நீங்க இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொசைட்டியே நீ 51 தட்டு தான் வைக்கணும், 101 தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க முன்னாடியே. அப்படி இருக்கும்போது அந்த தாய்மாமனா இருக்கிற ஒருத்தன் எப்படி யோசிப்பானா, ஐயோ என்கிட்ட இல்லையே, அப்போ அவன் கடன் வாங்குவான். கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவான், வாழ்க்கை முழுக்க அந்த சீரு கொடுத்ததுக்கு அவன் கடனை கட்டிட்டே இருப்பான். இந்த இடத்துல எங்க நீங்க அன்பை பார்த்து யாருமே அவ்வளவு பெரிய சக்திக்கு மீறி செய்யறாங்களா? நீங்க சொல்லுங்க, ஒரு கோடி செய்வாங்க சார். சீர் அவங்க அதான் இவங்க சொன்ன மாதிரி ஊர் பெருமை அப்படின்னு இருக்கு சார். என்ன நான் பண்ணலன்னா இந்த ஊர் என்ன நினைச்சிரும் அப்படின்ட்டு அதுக்காகவே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல. அதாவது ஊர் என்ன சொல்லும், மற்ற கௌரவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. கலவரத்தின் ஆரம்பம் அப்படின்றது இந்த சீர்வரிசையில தான் சார் ஆரம்பிக்குது. ஒரு சீர் சேர்ந்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு 2 பசங்க. என்னுடைய மருமகளுடைய அப்பா என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் பையன் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு வேலை செய்கிறான். அவன் உங்கள் வீட்டில் இருந்து வரக்கூடிய பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய தெம்பும் திராணியும் அவனுக்கு இருக்குது. ஏன் அதை சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னாலும் தன்னுடைய மகளை அப்படியே வெறுங்கையோட அனுப்பிச்சுடுவார். அவரு அனுப்ப முடியாது சார். அவர் அப்படிதான் சார் பேசி இருக்காரு, அதுலயே தெரிஞ்சிடுச்சு சார். சார் இதை தெரிஞ்சதா சார் நிறைய பெற்றோர்கள் நீங்க ரொம்ப தெளிவா அதை சொல்றீங்க. எப்படியுமே வேணும்னு கேட்கறத விட இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா, வேண்டாம் இது உங்கள் வீட்டு பெண், நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க இல்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ எப்படினாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகும். அவர் தெளிவா படிக்க வேண்டிய பையன் இவ்வளவு படிச்சிருக்கான் சார், நல்ல வேலையில இருக்கான் சார், அதெல்லாம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பா சார். இதுக்கு எதுக்கு சார் வேணும்? நம்மை பொறுத்தளவுல அந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா எதிர்பார்க்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, இல்லம்மா இப்ப மருமக வேலை செய்தா? ஆமா வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. அவ்வளவுதானே. இந்த நாட்டுல மருமக வேலை செஞ்சாலும் 100 பவுன் கேட்கறாங்க இருக்காங்க சார். சார் கேட்கறவங்களே நீங்க தான் சார். நாங்க இல்ல சார், நான் தான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டேனே. சீர்வரிசை கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறான்னு ஒன்று புரிஞ்சுங்க. எப்பயுமே மாமனார் வீட்டில் ஒன்றும் ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ எதுவும் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே அங்கே இருக்கும்.
ஆனா நம்ம பொண்ணு போய் ஃப்ரிட்ஜ் போடுற நேரத்துல மாமியார் சொல்லும், ஏம்மா நேத்து வந்துட்டு சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காத, ஃப்ரிட்ஜ் கெட்டு போச்சுன்னா அங்கதான் வேலை பார்க்கணும். அப்ப என் மகன் எங்க போய் வைக்கும்? சீர் வரிசை தேவையில்லை, புறம் தூக்கி கொண்டு ரூம்ல விட்டு அடைச்சு வச்சிருக்கோம்ன்றீங்க. இப்போ இதுக்கு பதில் கிரைண்டர் மாவாட்டுறாங்க, அங்க வந்து என்ன செய்ய ஆத்தனா வரும், மச்சான் மண்டாட்டி வருவாங்க, நாங்க ஆட்டிக்கிறோம், சும்மா சும்மா போட்டு நீங்க வாட்டு ஆட்டிக்கிருக்காங்க, நாங்க தான் ஆட்டுவோம் ஃபர்ஸ்ட், நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளைய தலை குனிஞ்சு நிக்கும்லாங்கண்ணே. அதே மாதிரி டிவி பார்க்குறோம், டிவி ஏன் வாங்கி கொடுத்தா நீங்க கேட்கலாம். அங்க இருக்கிற மாமியார் அவர்களுக்கு வந்து பழைய படம் பிடிக்கலாம், அல்லது அவங்க மச்சான் மண்டாட்டிக்கு ஒரு நாடகம் பிடிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அன்னைக்கு போய் இந்த பொண்ணு போயிட்டு நான் இந்த படம் பார்க்குறேன், ஒரு புது படம் பார்க்குறேன்னு சொன்னாக்கா, அம்மா இங்கே நாங்கள் பார்க்குறதே சும்மா வந்து நீ அது இதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வசதிக்காகத்தான் நாங்கள் வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஒரு வீட்டில் ஒரு டிவியில் அவங்க பார்த்தாங்கன்னா இன்னொரு டிவி பார்க்கணுங்கிறீங்க, ஒரு கிரைண்டரில் அவங்க மாவு அரைச்சாங்கன்னா இவங்க இட்லிக்கு அப்படிங்கிறீங்க. அது என்ன குடும்பமா, அது போர்க்களமா, என்ன சார் அது? இந்த பொண்ணு வாழ போச்சா, அங்கே போய் சண்டை கூட போச்சா சார்? அவங்க ஒரு ரூம்ல வச்சு ஓட்டா, நாங்க ஒரு ரூம்ல வச்சு ஓட்டு போறோம். நாள் படம் எல்லாரும் ஒற்றுமையா கூட்டு குடும்பங்களா முந்தி மாதிரி இல்ல. நீங்களே சொல்றீங்க கூட்டு குடும்பங்கள் இல்ல அப்படிங்கும்போது பெண்கள் அப்ப தனி கொடுத்து போறதுக்கு தான் சீர்வரிசையை கொடுத்து அனுப்புறீங்களான்னு கேக்குறேன். சார் இப்ப என் மகன் வந்து இன்னொருத்தட போய் எதிர்பார்க்கணும், கை நீட்டி எதிர்பார்க்கணும், என்ன சார் வந்திருக்கு? கட்டி கொடுத்துருக்கோம், சீர்வரிசை கொடுத்துருக்கோம், இதை வச்சு நீ வச்சுக்கப்பா, நீ எதுக்கு ஒருத்தர் போய் எதிர்பார்த்துக்கு நிக்கிற? சார் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணான், பைக்கு கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, எல்லாமே ஒரு 200 ரூபாய் நகை ஓட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என் தம்பி நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா பைக் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டா, பைக் யாரு கொடுத்தது? எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது, நீ நாங்கள் சம்பாரிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட சொல்லியிருக்காப்புல. டிவியை போட்டு நைட்டு 12 மணி வரையும் பார்த்துக்கிட்டோம்னா டிவியை டக்குன்னு ஆஃப் பண்ணி போட்டு போயிடும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது. காரை ஓட்டிட்டு போக முடியல, காரை ஓட்டினா ஃபேமிலியோட தான் போக முடியும், ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட்டிகிட்டு போக முடியாது, அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு போக முடியாது, யாரையுமே கூட்டிட்டு போக முடியாது. சீர் கொடுக்கறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த சீரே கொடுக்காம இருந்தா நாங்களும் நல்லா வச்சுக்குவோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்க கொடுக்குற பொருட்கள் உங்க வீட்டுக்கு வந்தவொடனே அது அவங்களுதுன்னு சொல்லிட்டு இதை எடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வாழ வந்தானே உங்க பொருள்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போதெல்லாம் நீங்க நாத்தனாரு கூட இருக்க கொழுந்தனாரு இவங்க எல்லாம் ஒரு சீரே வேண்டாம். நீங்க சொல்ற சுடு சொல்லா இருக்குங்கிறனாலதான் அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தேவையானதை கொடுத்து விடுறோன்னு சொல்றாங்க. சீர்வரிசைன்னு அவங்க சொல்றதே பெண்களுக்கு பின்னாடி சொத்து கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா இப்ப வந்து சீர்வரிசை செஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் கடைசியில அவரும் ஒருத்தர் சொன்னாரு அவங்க தங்கச்சி வேண்டான்னாங்க, அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, இவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல இதுதான் நடக்குது, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவங்க முக்கியமான ஒரு கேள்வி அவங்களை நோக்கி வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் தாய்மாமன் அத்தை சீர் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, சொந்தம் பந்தம் விட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிற விஷயம் இன்னைக்கு சட்டப்படி இருந்தாலும் நிறைய வீடுகளில் அதை முறைப்படி கொடுக்காம செய்முறை செய்தே நீங்கள் கழிச்சிட்டீங்க. வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு 1000, 10,000, 5,000 நீங்கள் ஏதோ ஒரு செய்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு உங்கள் சைட்லேருந்து பதில சொல்லுங்கள். ஒரு 4 வயசுக்கு போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க, நானும் என்னோட தங்கச்சியை மட்டும்தான். எனக்கு சொத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் சொல்லி எழுதுனாங்க, அவங்க தங்கச்சிக்கு வந்து நீ என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 51 தட்டு வச்சு அவங்களுக்கு என் சொத்துலேருந்து கரெக்டாக சரிசமமாக பிரித்து அவங்களுக்கு எழுதி அவங்களுடைய குழந்தைக்கு அதே 101 தொட்டு வச்சு ஆடு கோழி எல்லாமே வச்சு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் சார். இந்த செய்முறை செய்வதில் இருக்கக்கூடிய சின்ன தவறுகளை என்ன இவங்க திருத்திக்கணுங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு லைனில் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த செய்முறைங்கிற பேரில் அப்பா அம்மா கிட்ட என்னெல்லாம் அதிகமாடியாக கேட்குறாங்க, இது டேக்கவே தான். அவங்க உங்களுக்கு என்ன மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க என்ன மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்க. பொண்ணே தங்கம், உங்களை எதுக்கு தங்கத்தினால சீர்வரிசை? எதுவுமே தேவையில்லை சார். அந்த சீர்வரிசையில் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி இதை திருத்திக்கலாங்கிறத என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். சீரை பார்த்துட்டு இங்கே மரியாதையை குறைக்காதீங்க, அதுதான் நான் வேண்டுகோளாக போடுறது. கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். சீர்வரிசைகள் கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது. வேற சார் இது வரதட்சணை வர அடுத்த பாகம் சார், இது சீரருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே வரதட்சணையோட பார்ட் 2 ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் கேட்குறேன். ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இதை தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவங்களால என்ன முடியுதோ அவங்க கொடுப்பாங்க, அது சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. அழகு. மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு டிமாண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க உங்க மருமகளுக்கு திணிக்காதீங்க. இன்னொரு விஷயம், பொண்ணை பெற்றவங்களுக்கு என்னன்னா, நீங்க உங்க தலைமையில பேர்டனை போட்டு செஞ்சுதான் ஆகணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வராதீங்க. நீங்க சீரை விட்டுருங்க, உறவை முன்னாடி எடுத்துக்குங்க. கோடி துணியோட வந்து நிக்கிறத தாண்டி அடுத்த நாள் வந்து கூட நில்லுங்க. உறவா நில்லுங்க, சீரா நிக்காதீங்க. கோடி துணியோட வந்து நிக்கிறத விட முதல்ல கூட வந்து நில்லுங்க. கூட வந்து நில்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி சரிசமமா இருந்தா போதும். கல்வி சரிசமமா இருந்தாலே போதும். சீர் அதுல சீர் அடங்காது. தேவையில்லைங்க. தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது அவங்களே சம்பாரிச்சுக்குவாங்க. கல்வி எல்லாத்தையும் புரிய வச்சிரும். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சீர்வரிசை முறைன்றது உங்களோட உரிமையாகவும் கடமையாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்கள வச்சு அதை தீர்மானிக்காம உங்களை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய தகுதியை வச்சு நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. அதிகமாக செஞ்சாலும் அதை வாங்கிக்கலாம். இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெத்தலைப்பா கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கணும், அவ்வளோதான். நாலே பாயிண்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிவி வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ண சொல்லக்கூடாது. செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், அதையும் ரீசார்ஜ் பண்ண சொல்லக்கூடாது. ஃபோன் வாங்கிக்கிறோம், அதில் ஜிபே இருக்குது, பணம் போடணும்னு சொல்லக்கூடாது. பைக்கு எங்களால் முடிஞ்சதை வாங்கி தருவோம், எனக்கு 250cc பைக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. சாதாரணமாக ஏதோ முடிஞ்ச தட்டு தடவை கார் வாங்கி கொடுத்தா எனக்கு ரோல்ஸ் ராய் கார் வேணும்னு கேட்கக்கூடாது. அவ்வளோதான். 5 சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சீர்வரிசைங்கிறது நான் வந்து ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒன்று. அதை வந்து எதிராளிகள் வந்து இவங்களால எவ்வளோ முடியுமோன்னு சொல்லி ஏற்றுக்கிற மொழியை டிமாண்ட் பண்ணக்கூடாது. டிமாண்ட் இருக்கக்கூடாது. ஓகே. நாங்கள் ஆசையாக கொடுக்குறோம், அன்பாக வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. சீர் வந்து அளவாக பார்க்கக்கூடாது, அதை வந்து ஒரு உணர்வாக பார்க்கணும். அப்பா வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல வலி ஏற்படுது. அதனால வந்து சீரை வந்து புறக்கணிக்காமல் கொடுக்கும்போது வாங்கிக்கணும்.